மனுஷனுக்கு ஏற்படுற பிணிகளை நீக்கிற அருமருந்து தான் மூலிகைகள். இயற்கையில நம்ம பார்க்கக்கூடிய இடத்துல தானாவே வளர்ந்து கேட்பார் இல்லாம கிடைக்கக்கூடிய மூலிகைகளை நம்ம சரியா கண்டுபிடிக்கிறது இல்ல. இன்னும் சொல்ல போனா நமக்கு வர நோய்களை எவ்வளவு கொடுமையான நோய்களையும் இயற்கை மூலிகைகளை வச்சே குணப்படுத்திடலாம் அப்படிங்கிறத நம்மள பலரும் மறந்துட்டோம். ஸோ ஏதாவது உடல்நல குறைபாடு வந்தா உடனே இங்கிலீஷ் மெடிசனை தான் தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா வியாபார நோக்கத்தோட கடந்த 20-30 வருஷமா நமக்கு ஈஸியா கையில கிடைக்கிற மூலிகை எல்லாத்தையும் மறக்கடிச்சிட்டாங்க. ஆனாலும் மனுஷனுக்கான மருத்துவத்தை இலைகள்ல வச்சிருக்கிறது தான் இயற்கை. ஸோ இந்த உண்மையை சித்தர்கள் உணர்ந்து கொண்டதால தான் சித்த மருத்துவம் உருவானது. இங்கிலீஷ் மெடிசனுக்கெல்லாம் அடிப்படையா இருக்கிறது சித்தர்களோட ஆராய்ச்சிகள் தான். இன்னைக்கு பல்வேறு வகையான இங்கிலீஷ் மெடிசன் தயாரிப்புலையும் மூலிகை சாரை சேர்க்கிறாங்க. ஸோ தமிழகத்துல எல்லா பகுதிகளிலையும் வேலியோரத்திலையும் படர்ந்து கிடக்கிற ஒரு அற்புதமான மூலிகை தான் வேலிப்பருத்தி. இன்னைக்கு இந்த வீடியோவில் வேலிப்பருத்தியோட யூசஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வேலிப்பருத்தி பார்க்குறதுக்கு இதய வடிவத்தில் இலையையும் இரட்டை காய்கள் முட்டை வடிவ விதைகளுக்குள்ள பட்டு மாதிரியான பஞ்சும் இருக்கும். அதுதான் வேலிப்பருத்தி. ஸோ வேலிப்பருத்தி வந்து மோஸ்ட் ஆஃப் வேலிகளில் படர்ந்துருக்கும். வேலிப்பருத்திக்கு உத்தாமணின்னு இன்னொரு பேர் கூட இருக்குது. ஸோ சித்த மருத்துவத்தில் பெரும்பாலும் வேலிப்பருத்தியை உத்தாமணின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இப்போ வேலிப்பருத்தியால் முற்றிலும் குணமாக்கக்கூடிய நோய்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம தெளிவாகவே பார்த்துடலாம். முதல்ல சுவாச கோளாறை சரி செய்யறதுக்கு எளிமையான தீர்வு வேலிப்பருத்தி தான். இதோட இலையை எடுத்து நல்லா சுத்தம் பண்ணிட்டு அரைச்சி சாறு எடுத்து தினமும் காலையில் 1 டீஸ்பூன் குடிச்சிட்டு வந்தா ஆஸ்துமா அலறி அடிச்சுக்கிட்டு ஓடி போயிடும். அப்புறம் இந்த சாறை லேசாக சூடாக்கி ஆற வச்சு தினமும் 1 டீஸ்பூன் அளவுக்கு 1 மண்டலம், அதாவது 48 நாட்கள் குடிச்சிட்டு வந்தா சுவாச காச நோய் காணாம போயிடும். அடுத்ததா வேலிப்பருத்தி இலைய நிழல்ல காய வச்சு உலர்த்தி பொடியாக்கிட்டு தினமும் காலையில 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து அதை தேன்ல கலந்து சாப்பிட்டுட்டு வந்தா வாயுவால வரக்கூடிய நோய்கள்னு சொல்லக்கூடிய கை கால் குடைச்சல், உடம்பு வலி, இளைப்பு, இருமல், கோழைக்கட்டு எல்லாமே கம்ப்ளீட்டா கியூர் ஆகிரும். அப்புறமா ஒரு பவுல்ல கொஞ்சமா மிளகை போட்டுட்டு மிளகு மூழ்கிற அளவுக்கு வேலிப்பருத்தி இலைச்சாரை ஊற்றி ஊற வச்சுட்டு அதை எடுத்து வெயில்ல 7 நாள் காய வச்சா அதை சித்த மருத்துவத்துல கற்பக மிளகுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கற்பக மிளகை தினமும் 1 மிளகு வீதம் எடுத்து சாப்பிட்டுட்டு வந்தா மூச்சிறைப்பு நோய் முற்றிலும் குணமாகிரும். அப்புறம் முக்கியமா நியூட்ரிஷனல் ட்ரிங்க் குடிக்கிற குழந்தைகள் வேணா நான் வளர்ந்துட்டேன் மம்மின்னு விளம்பரத்துல காட்டுற மாதிரி வேகமா வளரலாம். ஆனா உணவுக்கே வழி இல்லாத குழந்தைகள் ஊட்டச்சத்துக்கு எங்க போவாங்க? ஸோ ஏழை வீட்டு பிள்ளைங்க மார்புக்கூடு முன்ன தள்ளி நோஞ்சானாக வளர்றத நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். இன்னும் சில குழந்தைகளுக்கு என்னதான் ஊட்டச்சத்து கொடுத்தாலும் நோஞ்சானாவே இருப்பாங்க. அப்படிப்பட்ட குழந்தைகளோட உடல் வலுப்பெற வேலிப்பருத்தி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு வேலிப்பருத்தி இலையை நல்லா வாஷ் பண்ணிட்டு நிழல்ல காய வச்சு உலர்த்தி பொடியாக்கிட்டு அதுலேருந்து 1 டீஸ்பூனும் 1 டீஸ்பூன் ஜீரக பொடியும் சேர்த்து 2 டம்ளர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு 2 டம்ளர் தண்ணி சுண்டி 1 டம்ளராக வந்ததும் அதில் 1 டீஸ்பூன் பனங்கற்கண்டு சேர்த்து செஞ்ச கஷாயத்தை தினமும் நோஞ்சானா இருக்கிற குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு வந்தா நோஞ்சான் தன்மை நீங்கி உடல் வலுப்பெறும். அப்புறம் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு 25 வயசுலேயே ரத்த அழுத்தம் வந்துடுது. அதாவது பிபின்னு சுருக்கமாக சொல்கிற பிளட் ப்ரெஷர் உள்ளவங்களோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு இங்கிலீஷ் மெடிசனில் ஏகப்பட்ட மருந்து மாத்திரை இருக்குது. ஸோ இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துக்கிட்டா காலம் முழுவதும் எடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். இடையில ஸ்டாப் பண்ணிட்டா திரும்பவும் ரத்த அழுத்தம் எகிரிரும். இதுக்கு வேற வழியே இல்லையான்னு கேட்பவங்களுக்கான நிரந்தர தீர்வு தான் வேலிப்பருத்தி. ஸோ அதுக்கு வேலிப்பருத்தி இலைய 6 எண்ணம் எடுத்து நல்லா சுத்தம் செஞ்சுட்டு அரைச்சி பேஸ்ட் ஆக்கி அந்த பேஸ்ட்டை 1/2 டம்ளர் கொதிக்க வச்ச மாட்டு பாலில் கலந்து தினமும் காலையில் வெறும் வயிற்றுல குடிக்கணும். இப்படி தொடர்ந்து 48 நாட்கள் குடிச்சிட்டு வந்தால் ரத்தத்தில் கலந்துருக்கிற பித்த நீர் குறைஞ்சி ரத்த அழுத்தம் குறையும். எவ்விதமான பக்க விளைவும் இல்லாத ரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடிய சிறந்த இயற்கை மருத்துவம் இதுதான். ஸோ மாட்டுப்பாலில் வேலிப்பருத்தி இலை விழுத கலந்து குடிச்சிட்டு வரதால உடல் அசதியெல்லாம் நீங்கி நரம்புகள் புத்துணர்ச்சியாகி உடல் எனர்ஜி அதிகரிக்கும். ஸோ இதை வந்து நரம்பு தளர்ச்சி ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் தாராளமாக எடுத்துக்கலாம். ஆண்மை குறைபாடு உள்ளவங்க எடுத்துக்கலாம். அடுத்து
சுக்கு பெருங்காயத்து கூட வேலிப்பருத்தி இலைச்சாறு சேர்த்து அரைச்சி அதை காய வச்சு இளஞ்சூட்டில் பத்து போட்டால் வாதவலி வாத வீக்கம் உடனே குறையும். இதை யானைக்கால் நோய் தொடக்க நிலையில் இருக்கிறவங்களும் தாராளமாக எடுத்துக்கலாம், சட்டுன்னு குணமாகும் யானைக்கால் நோய். அப்புறம் குறிப்பிட்ட வயசு வந்த பிறகும் பெண்கள் ருதுவாகாமல், அதாவது வயசுக்கு வராமல் இருப்பாங்க, அவங்களுக்கு 6 வேலிப்பருத்தி இலை 3 மிளகு சேர்த்து மைய அரைச்சி 10 நாளுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு வந்தால் நிச்சயம் ருதுவாவாங்க. அடுத்து பெண்களுக்கு பெரிய ப்ராப்ளமாக இருக்கிறது வயிற்று வலி, அதுவும் முக்கியமாக மாதவிடாய் கால வயிற்று வலி. ஸோ அதுக்கு வேலிப்பருத்தி இலை சாறு கூட தேன் சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தால் மாதவிடாய் கால வயிற்று வலி தீரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆயுசுக்கும் மாதவிடாய் காலத்தில் வயிற்று வலி வராது. அடுத்து வேலிப்பருத்தி இலை அரைச்சி ஒரு துணியில கட்டி அதை சூடான தோசைக்கல்ல வச்சு எடுத்து இளஞ்சூட்டோட ஒத்தடம் கொடுத்தா ரத்தக்கட்டு, முழங்கால் வலி, இடுப்பு வலி, வாத நோய் குணமாகும். அடுத்ததான் 5 கிராம் அளவுக்கு வேலிப்பருத்தி வேற அரைச்சி பாலில் கலந்து தொடர்ந்து 3 நாளுக்கு காலையில் குடிச்சிட்டு வந்தா கரப்பான், சூளை, பிடிப்பு, அதாவது வாயு பிடிப்பு, வாயு போன்ற ப்ராப்ளம் சரியாகும். அடுத்ததா குழந்தைகளுக்கு நுரையீரல்ல கபம், அதாவது சளி அதிகரித்து சுவாச ப்ராப்ளம் வர டைம்ல வேலிப்பருத்தி இலையையும் துளசி இலையையும் சேர்த்து அது கூட கல் உப்பு ஒன்று சேர்த்து நல்லா கசக்கி சாறு பிழிஞ்சி அந்த சாரை 1 டீஸ்பூன் அளவுக்கு குழந்தைகளுக்கு கொடுத்த கொஞ்ச நேரத்திலேயே சளியெல்லாம் வாய் வழியா வெளியேறிடும். மீண்டும் இதே மாதிரி அடுத்த ஒரு மருத்துவ குறிப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.